என்னம்மா கண்ணு, என்ன ஒரே மேக்கப்போட கலகலன்னு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. அக்கா உனக்கு தெரியாதா, அங்க ஷூட்டிங் நடக்குது, அதை பார்க்க போறேன். நீயும் கிளம்பி வா போவோம். என்ன ஷூட்டிங் அப்படி நடக்குது? ஐயா என்னமா விஜய் படம்ன்றாங்க, அஜித் படம்ன்றாங்க, யாரையும் வச்சு எடுத்துட்டு போறாங்க. நமக்கு என்ன, வா நம்ம ஆடு போய் விஜய்ல நீ வரமாட்டாரு நடிக்கிறதுக்கு, போய் ஏமாந்துறாத. அப்புறம் எங்க போறாரு அவரு? அரசியலுக்கு போயிட்டாரு, வரமாட்டாரு. அரசியலுக்கு போனா நடிக்க வர மாட்டாங்களா? ஆமா. ஏக்கா விஜயகாந்த் எல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தானே இருந்தாரு. அரசியல் ஒரு பக்கம் இருந்துச்சு, நடிப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இவரும். இவர் வந்து முதலமைச்சராக போறாராம். அதனால என்ன பத்தங்கன்னா ஒரே பரபரப்பா அரசியலுக்கு போயிட்டாரு, நடிக்க வர மாட்டாரு. அப்ப முதலமைச்சர் 3 மாசத்துல ஆயிடுவாரா? அது தெரியல, என்னன்னு தெரியல. பாப்போம். நேத்து பிறந்தது முந்தானத்து பிறந்தது ஊரா இந்த அண்ணன் இந்த போறான் பாரு, கட்சிக்காரரு, விஜய் கட்சிக்காரு வருவாரு. வாடே வாடே கேப்போம். நேத்து பிறந்தது முந்தானத்து பிறந்தது வயிற்றுல இருக்கிற ஊரா விஜய் ரசிகர் கேட்டுருவோம். அவர் 3 மாசத்துல முதல்வர் ஆயிடுவாரான்னு. அப்படி வாப்பா. என்னப்பா நீ என்னவோ 3 மாசத்துல முதல்வர் ஆயிடுவாருல உங்க தலைவர், அப்படியா? நீ என்ன ரஜினி மாதிரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? நான் தாங்க அந்த படத்தோட ஹீரோனு. என்ன படம்? விஜயகாந்த் படமா, விஜய் படமா, அஜித் படமா? ராஜ், கமல் ராஜ். ஆத்தா கோச்சு பொங்க வச்சிருவாங்க. ஷூட்டிங் பார்க்க வந்தா ஷூட்டிங் மட்டும் பார்த்துட்டு போங்க. நாங்க ஷூட்டிங் பார்க்க வந்தோம். சப்போஸ் ஒரு நான் எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாத்துட்டு பாரு தம்பி, உங்க பிள்ளைகிட்ட எல்லாம் போய் சொல்லுங்க. நீ நடி. ஏன்னா அடுத்து நான் தான். எப்படி 6 மாசத்துக்கு குழந்தை 12 வயசு பையன் போய் சொல்ல. நீங்க பாருங்க, இப்ப லீவ் வேற வருதுக்கா, ஸ்கூல் லீவு. தம்பி நான் அப்படியே நடிக்குவேன். அப்படியே 2 நாள்ல போய் ரிலீஸ். பாரு எப்படி இருக்கு, நீங்க போய் பாருங்க. பாருங்க எப்படி நடிக்க. அக்கா சொல்றத கேளு, நான் பார்க்க வந்திருக்கோம். சப்போஸ் உன் கதாநாயகி மயங்கி விழுந்துட்டா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடு. அதுக்கு தானே இந்த மேக்கப் போட்டு வந்திருக்கோம். உனக்கு பார்த்தா தெரியலையா கதாநாயகி மாதிரி இருக்குன்னு? அது கேரளா டிக்கெட்டுக்கா. மயங்கி விழுந்துரும்ல, அப்ப ஒரு சீன் எடுக்கணும்ல, அப்ப எங்களை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? என்ன ஒரு மாதிரி இழுக்குற? கொஞ்ச நேரம் நான் பண்ணிக்கிறேன். யாரோ 2 பேரும் வந்தாங்க, சரி ஷூட்டிங் பார்த்துட்டு அவங்க நினைச்சா அவங்க என்னடான்னா எங்களை ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடும், நாங்க இனிமே நடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டீங்களா? அடுத்த சீன் முடிஞ்சு சாப்பிடலாம். சரி சரி, என்ன சொன்னாங்க அந்த 2 பேரும்? அததாப்பா, அந்த அம்மா கதாநாயகிக்கு மயக்கம் வந்துடும், நாங்களும் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி சொன்னாங்க. ஆமா 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமா வந்து நம்ம யூனிட் வாசல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வேலை இருந்தாலும் பார்க்க முடியல. உள்ள வந்து உங்களை பாத்துட்டாங்களா? உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு யாரு ஹீரோன்னு வேற கேக்குறாங்க. கடைசியில் நான் தான் ஹீரோன்னு சொல்லி அனுப்பிட்டானே. நம்பிட்டாங்களா நீங்க ஹீரோயின்? நீ என்னப்பா நீ இவ்வளவு யோசனை ஒத்துக்கிட்டாரு? இல்ல சார், நீங்க ஒரு புதுமுக நடிகர், ஒரு ஹீரோவா அந்த படத்தை நடிக்கிறீங்க. உங்களை ஹீரோ ஏத்துக்கிட்டாங்களா அந்த 2 பேரும்? கண்டிப்பா. ஏன்னா என்னோட அப்ப கண்டிப்பா படம் வந்து சில்வர் ஜூப்ளி அடிக்கிறோம். உங்களை வந்து ஹீரோவா ஏத்துக்கிட்டா அவங்களை முதல்ல ஹீரோயினா நம்ம சேர்க்கிறோம். படத்துல ஒரு புதுமையான காமெடி படத்தை எடுக்கிறோம். என்ன சொல்றீங்க? புது ஸ்கிரிப்ட் இருக்கு, பாக்குறீங்களா? ஏப்பா நான் அந்த பிள்ளைகளை வச்சுல நான் எடுக்கணும், நீ இந்த அம்மா வச்சு எடுக்கணும். அந்த அம்மாவுக்கு ஃபீஸ் கொடுக்கலாம், ப்ரொடியூசர் ஒரு தொல்லை பண்றான் சார், பணத்தை கொடுக்காம அந்த அம்மா பிஹேவ் பண்ணுது சார். அந்த அம்மா ஆயா மாதிரி இருக்குப்பா சார். பாத்தீங்களா, நீங்க மட்டும் என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க, நீங்களும் ஆயாவுக்கு தாத்தா மாதிரி சார் இருக்கீங்க. உண்மையை சொல்லிட்டேனா? சரி சார். சார் என்ன சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நமக்கு இருக்க சம்பளம் பாக்கியில ப்ரொடியூசர் டைட்டா பிடிக்கிறாரு. அந்த 2 பேரும் வச்சு படத்தை நடிப்போம். நீங்க நடிங்க, நான் ஒரு சீன் சொல்றேன், கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏப்பா நீ வேற போப்பாக்கிட்டு நான் சுத்தப்படாது சார், அதெல்லாம் சுத்தப்படாது சார். சார் எங்க போறீங்க? கதாநாயகி மாத்த சார் ஆப்பிள் ஜூஸ் வாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப எங்களை புகழ்ந்து பேசுறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் என்னமா பண்றது? அதாவது உங்களுக்காக நீங்க கால் கடுக்க காலையில இருந்து நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அத நான் எவ்வளவோ சொன்னேன் அந்த ஹீரோட்ட. அவனே கிளவி மாதிரி இருக்கான், உங்ககிட்ட நடிக்க மாட்டேன், ஓர சீனா போடுறேன். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சொன்னேன் சார், கேரளாக்காரங்க எல்லாம் ரொம்ப நேரம் வெயில்ல நின்று நடிக்க மாட்டாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரி வராது இல்ல. யாரு கேரளா? அந்த கதாநாயகி கேரளாண்டாரு. அதை எடுத்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன் சார். அவர்தான் டைரக்டர் நான் நினைச்சிட்டேன், அவர் நடிக்க போன்ற அழகிகள் தமிழ் சினிமாக்கு தேவை. நாங்க தமிழ் பாரம்பரியத்தை காப்பாத்ததானே சார் நாங்க சாரி கட்டி இவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி வந்திருக்கோம். பாரம்பரியத்தை சாரியில காப்பாத்துறது பெரிய விஷயம். சாரி கட்டினாதானே நம்ம தமிழ் பாரம்பரியம் வந்துருவாங்க. ஏய் வனஜா இங்க வா, இந்த சார் கூப்பிடுறாங்க. அவங்க யாரு? உங்களுக்கு மேக்கப்
நானா அவங்க என்னோட தோழி. ஓ அவங்களும் ஒரு ஹீரோ. பரவாயில்ல, 2 பேருமே நடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்தா இப்ப அவங்க வந்துருவாங்க. கூப்பிடுங்க. நான் இப்போ டைரக்டர் ஹீரோ வணக்கம்யா. வாங்க ஐயா வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு வணக்கம் இருக்கும். ரொம்ப ரொம்ப புரியவனா குனிஞ்சே பல பேர் கவுத்து விட்டுருக்காங்க. நீங்க தாராளமா வணக்கம் சொன்ன போதும். அப்படி இல்ல உங்க சார். 2 பேரோட அழகான மரியாதை. முகத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய எதிர்காலமே இருக்கு. யாருக்கு? உங்களுக்கா? யாருக்கும்? எங்களுக்கா? தமிழ் சினிமாக்கே இருக்கு. தமிழ் பண்பாட்டுக்கு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா உங்களை பத்தி நான் வர சொல்றேன். நம்ம ஹீரோ சார் வர சொல்றேன். சரி. அவன் ஏதாவது பேசுவேன். அவனை கொஞ்சம் புகழ்ந்து வீம்பா பேசுங்க. பேசுறாரு. புகழ்ந்து சரி, பேசுங்க. பாப்போம். நீங்க அழகுன்னு சொல்லுங்க. அழகா இருக்க மாட்டேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. மயங்கிருவேன். அப்புறம் சான்ஸ் கேட்டு உள்ள நுழைஞ்சிடும். சரிங்களா? சரி சரி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர சொல்லுறேன். ஓகே வர சொல்லு. வெயிட் பண்றீங்களா? ம், ரொம்ப wait நல்லது. சார் எவ்வளோ ஒரு 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 ஹெல்த்தியான 2 பேர் நம்ம யூனிட்டுக்கு வந்து நடிச்சிருந்திருக்காங்க. அவங்கள வேணாம்னு சொல்றானே, எப்படியாவது இந்த ஆக்டரை சமாதானப்படுத்தணும். சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார். என்னப்பா ஆப்பிள் ஜூஸ் கேட்டிருந்தேன், இன்னும் வரவே இல்லை. நான் தான் டைரக்டர். அடுத்த அடிக்கடி ஒரு தடவை சொல்லுங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கு. என்ன பிரச்சனை? ஆப்பிள் ஜூஸ் இல்லையா? அதெல்லாம் விடுங்க, ஆப்பிள் ஜூஸ் விடுங்க. 2 ஆப்பிள் மாதிரி தலன்னு 2 சூப்பர் ஆக்ட்ரஸ் வந்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு. எங்க காணா? வனஜா கிரிஜா உங்களை பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க. ஏப்பா அந்த மாதிரி 2 பேருமே டம்மி பீஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த மாவே தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கியா? சார் நான் வேணா பாருங்க, நான் அவங்க நடிப்பை நான் பார்த்து மெய் மறந்துட்டேன். என்ன ஒரு நடிப்பு! நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த காம்பிச்சு நடிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், படம் வந்து ஒரு 200 நாள் ஓடும். நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஆளா வர சொல்றேன், நடிக்க சொல்லி பாருங்க. பிடிச்சிருச்சுன்னா நடிங்க, பிடிக்கலாம் விட்டுருவான். சரி ரைட், வர சொல்லுவான். வர சொல்லுங்க சார். டைரக்டர் சார் உங்களை பார்க்க சொன்னாரு சார். ஆமாம்மா, உன்னைய பத்தி என்னால பெருமையா வேற சொல்றாப்புல, நீ நல்லா நடிப்பீன்னு வேற சொல்றாப்புல. காசு கொடுத்துட்டியா டைரக்டருக்கு? அது இல்ல சார், என்னோட மேக்கப் என்னோட அழகை பார்த்து அவர் சொல்லியிருப்பாரு. அப்படியா? நீ நல்லா சூட் பண்ணேன்னா என்னோட ஹீரோயினா போடணும்னு சொல்லிட்டாரு. சரி சார். ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டுங்களேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி காட்டுமா சார்? மேகி கிண்டுவேன், நூடுல்ஸ் கிண்டுவேன், பிரியாணி கிண்டுவேன். இதுல என்ன சார் வேணும்? நீங்க என்ன கேட்டா ஏமா நான் நடிச்சு காட்டுமா? நடிப்பு அதாவது எப்படின்னா அடியில இருந்து வரணும். அப்படியே உங்களை பார்த்தோன்னா கதாநாயகன் நீங்க உங்க கதாநாயக போட்டேன். ஏன்னா டைரக்டர் வேற வழி இல்லை, எனக்கு வேற வழி இல்லை. சரி. ஆமா. இப்ப நம்ம 2 பேரும், நான் அங்க இருந்து வர்றேன், காலேஜ்ல இருந்து உள்ள கேட்டுக்குள்ள போறேன். அப்ப அங்கிட்டு இருந்து நீங்க வர்றீங்க. நீங்க வர நீங்கள் நான் அப்படி ஒரு லுக் கொடுங்க வைப்போம். நிலா காயுது நேரம் நல்ல என்ன பண்ற நீங்க? நீங்க ரொமான்ஸான்னு சொன்னா இதுதான் சார் ரொம்ப ரொமான்ஸ். உன்னையவே நடிகை சில்க் சுமிதா வேற ரொம்ப ஆப்பிள் மாதிரி வேற இருக்குன்னு சொல்லிட்டாப்ல. உங்களுக்கு தெரியாதா சார் சில்க் சுமிதா? சரி உன்னை ஓகே சொல்லிடுறேன். நீ இந்த இன்னொரு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்க வர சொல்லுங்க. ஹீரோயின் வேற ரெடி ஆயிட்டாங்க. சார் வணக்கம். வாங்க வாங்க. என்ன அடிக்க போற மாதிரி வர்றீங்க? நடிக்க போற மாதிரி வரல சார். நீங்க தான் சொன்னீங்க ஹீரோவை நடிக்க சொன்னீங்க. ஏதாவது நீங்க ஒரு ரோல் கொடுங்க. ஏற்கனவே ஹீரோயின் ரெடி ஆயிடுச்சுக்கா. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா வில்லி கேரக்டர் ஒண்ணு சூட் பயங்கர ஆக்ஷன்க்கா. சரி சார். நீங்க தான் மெயின். சரி. ஹீரோயினோட அம்மா. சரி. அப்ப வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா, இப்ப நான் உங்க பொண்ணை கடத்திட்டு போயிடுறேன். சரி. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன் கடத்த போறியா? கதையில அதான் படத்துல நீங்க வந்து அவசரப்பட்டு எழுதி அடிச்சிடாதீங்க. நான் ஹீரோமா, நீ என்னவோ என்னையவே அடிக்க வர்ற? சொல்லுங்க சார். நான் இப்ப வந்து உங்க இதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சிடறேன் சார். கொஞ்சம் இப்ப எப்படின்னா, உங்களோட பொண்ணு அதாவது படத்துல, சரிங்க சார், படத்துல இருக்க பொண்ணு நான் கடத்திட்டு போயிட்டேன். சரிங்க சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சார் பண்ணணும்? கட்டையை தூக்கி அடிப்பேன். கட்டையை தூக்கி அடிப்பீங்களா? ஆமா. உங்களை வந்து நான் வேற மாதிரி, அதாவது எப்படின்னா சொர்ணாக்கா பாத்திருக்கீங்களா? ஆமா. தூள்ல. ஆமா. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இப்ப தெலுங்கு படம்லாம் பாத்தீங்கன்னா வில்லிலாம் கொஞ்சம் டெரரா இருப்பாங்க. சரி. அந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்ரோஷமா பண்ண என்ன பண்ணுவீங்க? சொல்றேன் சார், கட்டையை தூக்கி அடிப்பேன் சார். எப்படின்னு சொல்லு கட்டவா? சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணியா? சார் என்னாச்சு? என்ன மண்டையில தக்காளி சட்னி ஊத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு?
ஏயா தக்காளி சட்னியா இது ரத்தம்யா ஏற்கனவே கூட்டிட்டு வந்த டைரக்டரே பிடிச்சாரு. அன்பான நேயர்களே, உங்கள் முன் எங்கள் வைபர் வாய்ஸ் சேனல் மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.